ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பைனான்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். ஒரு வேளை உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஃபீல ஆஃப் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறமேலு இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும் டேப்பில் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், USDT-M ஃபியூச்சர்ஸ், காயின் M ஃபியூச்சர்ஸ் அண்ட் லெவரேஜ் டோக்கன்ஸ் மூணுமே ஒன்று தான் லே அவுட். நான் வந்து உங்களுக்கு USDT-M ஃபியூச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் USDT-யை பேஸ் காயினாக வச்சு ட்ரேட் பண்ணுறது. காயின் Mங்கிறது வந்து அந்த காயினையே டைரெக்டாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறது. இந்த டியூட்டோரியலில் நான் USDT-யை கிளிக் பண்ணுறேன். லே அவுட்டோட தான் நான் அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமேலு நீங்கள் பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துடுவீங்க. அங்கே ஓப்பன் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அங்கே கேஷ்பேக் 10ங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 10% ஃபீல கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் பே பண்ணுற ஃபீல உங்களுக்கு திருப்பி உங்கள் வாலெட்டுக்கே வந்துடும். ஸோ கேஷ்பேக் 10 அப்படிங்கிற கோடை அங்கே யூஸ் பண்ணி ஓப்பன் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமேலு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இங்கே மொத்தம் 7 லே அவுட் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இன்ஃபோ டேப், சார்ட், பொசிஷன் டேப், டெப்த் சார்ட், ஆர்டர் புக், ட்ரேட்ஸ், பிளேஸ் ஆர்டர் டேப். இதில் ஒவ்வொரு டேப்பையும் நம்ம தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோ டேப். இன்ஃபோ செக்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பேர் செலெக்ஷன். இதில் ஒரு 75 பேர்ஸ் மேலே இருக்குது. இந்த வீடியோக்காக நான் BTC USDT செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து லெவரேஜ். இதில் 125x லெவரேஜ் மேலே தராங்க. நான் இந்த வீடியோக்காக 20x செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டைப் இருக்குது, கிராஸ் அண்ட் ஐசோலேட்டட். கிராஸ் வந்து ஹோல் வாலெட் மார்ஜினை யூஸ் பண்ணோம் லிக்விடேஷனுக்கு. ஐசோலேட்டட் வந்து அந்த ஆர்டருக்கு நீங்கள் அலோகேட் பண்ண மார்ஜின் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து லாஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மார்க் ப்ரைஸ். இது வந்து உங்களோட PNLக்கு கால்குலேட் பண்ணுறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது இண்டெக்ஸ் ப்ரைஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபண்டிங் ரேட். இது எவ்ரி 8 hours நடக்கும். பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருந்தால் லாங்ஸ் வந்து ஷார்ட்டுக்கு பே பண்ணணும். நெகட்டிவில் இருந்தால் ஷார்ட்ஸ் வந்து லாங்க்கு பே பண்ணணும். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கோ அவ்வளோ பே பண்ணணும் எவ்ரி 8 hours. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 24 hours சேஞ்ச். 24 மணி நேரத்தில் எவ்வளோ மார்க்கெட் சேஞ்ச் ஆகிருக்கு. பாசிட்டிவில் இருந்தால் க்ரீனில் காட்டும், நெகட்டிவில் இருந்தால் ரெட்டில் காட்டும். பர்சன்டேஜ் அண்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். 24 hours ஹை வந்து பிட்காயின் 24 hours எவ்வளோ மேலே போயிருக்குன்னு காட்டுறாங்க. 24 hours லோ வந்து பிட்காயின் எவ்வளோ கீழே ப்ரைஸில் போயிருக்குன்னு காட்டுறாங்க. 24 hours வால்யூம் இன் BTC வந்து பிட்காயினுக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ வால்யூம் போயிருக்குன்னு காட்டுறாங்க. 24 hours வால்யூம் இன் USDT வந்து USDTக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னு காட்டுறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த சன் ஐகான் மாதிரி இருக்கிறது வந்து லைட் மோட் டு டார்க் மோட் மாற்றுறது, டார்க் மோட் டு லைட் மோட், வைஸ் வர்ஸா. அந்த ஐகானுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ப்ரிஃபரன்ஸ். இது வந்து உங்களோட லே அவுட் ஆர்டரை நீங்கள் மாற்றுறது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக எப்படி இருக்கோ அப்படி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் பண்ண சார்ட் லே அவுட். இது வந்து பேசிக் லெவல் யூசேஜுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. டீப் அனாலிசிஸ்லாம் நீங்கள் தனியாக ட்ரேடிங் வியூ டேப் வந்து பக்கத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் லிமிட்டடாக தான் நம்மளால் பண்ண முடியும். கஸ்டம் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டெப்த் சார்ட். அதை நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் லைன் கட்டுவாங்க. ஹரிசாண்டலாக உங்களுக்கு ப்ரைஸையும் அந்த ப்ரைஸுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு வெர்டிகலாகவும் காட்டுவாங்க. அது நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து க்ரீனில் வந்து லாங்ஸோட டெப்த்தையும், ரெட்டில் வந்து ஷார்ட்ஸோட டெப்த்தையும் காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆர்டர் புக். இதில் வந்து எந்த ப்ரைஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி செட் பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். லாங்ஸ்லாம் வந்து க்ரீனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். அது ரெட் கலரில் உங்களுக்கு இருக்கும் குவான்டிட்டி வைஸில். இதுதான் ஆர்டர் புக். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து கரண்ட் ரியல் டைமில் என்னென்ன ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ குவான்டிட்டியில், எவ்வளோ ப்ரைஸில். க்ரீனில் இருந்துச்சுன்னா லாங்கு, ரெட்டில் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸு. ஸோ இதுதான் ட்ரேட். அது கீழே இருக்கிறது வந்து பொசிஷன் டேப். அதில் ஃபர்ஸ்ட் டேப் வந்து எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ்லாம் காட்டும். அங்கே தான் நீங்கள் ஆர்டரை க்ளோஸும் பண்ணணும். ஓப்பன் ஆர்டரில் வந்து நீங்கள் செட் பண்ண ஆர்டர்ஸ்லாம் காட்டும். அங்கே நீங்கள் கேன்சல் பண்ணுற ஆப்ஷனும் அங்கே தான் இருக்கும். ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணது, செட் பண்ண ஆர்டரோட ஹிஸ்ட்ரிலாம் காட்டுற இடம். ட்ரேட் ஹிஸ்ட்ரி வந்து எந்தெந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சோ அதோட ஹிஸ்ட்ரிலாம் ப்ராஃபிட் ஃபீயோட உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்பாட்லேருந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பீங்களா, ஃபண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், BNBயில் டிடெக்ட் ஆன ஃபீ டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரேட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளேஸ் ஆர்டர் செக்ஷனில் உங்களுக்கு லிமிட், மார்க்கெட், ஸ்டாப் லிமிட், ட்ராப் டவுனில் ஸ்டாப் மார்க்கெட் அண்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப், மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குது. லிமிட்டில் வந்து நாம் செட் பண்ணுற ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகும். மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸ்பாட்டில் இருந்து. ஸோ நான் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இந்த பாப்பப்பில் பாருங்கள், ஸ்பாட் வாலெட் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபார் மை ஃபியூச்சர்ஸ் USDT
டோட்டல் ஃபண்ட்ஸ் $578 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ கன்ஃபார்ம். இப்போ பாருங்கள் காட்டுது உங்களுக்கு இங்கே. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாட் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் வாலெட்டில் இருக்க பொசிஷன்ஸை வைக்கலாம் அப்படிங்கிறத காட்டும் மார்ஜினை. ஸோ நான் வந்து 50% ஆஃப் மை மார்ஜின் இந்த ஆர்டருக்கு நான் செட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து டவுனாக இருக்கனால நான் வந்து ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட், நம்ம எங்கே ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ வந்து நான் 11,300க்கு வைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸ் 11,316 இருக்குது. ஸோ நான் வந்து 11,300 என்னோடய ப்ராஃபிட் எடுக்கிறேன் இந்த வீடியோக்காக. ரொம்ப சின்ன ட்ரேட். ஸ்டாப் லாஸ் வந்து 11,360க்கு போனால் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணால் உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். மார்க்கெட்டுங்கனால உடனே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, 20x லெவரேஜ் இருந்திருக்கு, நான் பார்க்கல. கிராஸில் இருந்திருக்கு, ஐசோலேட்டடில் வச்சுருக்கணும். பட் பரவாயில்ல, இந்த டைப்பில் நம்ம கிராஸே பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி என் P&L க்ரீனில் வந்துருச்சு. என்ட்ரி ப்ரைஸ் வந்து பாருங்கள், மார்க்கெட்டில் 11,316 இருந்துச்சு. நம்ம கிளிக் பண்ணும்போது அது ட்ரிகர் ஆகிருக்கு. லிக்விடேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா மீதி இந்த மார்ஜினே அதை வந்து லிக்விடேஷனுக்காக அதிகப்படுத்திடும் கிராஸில். ஸோ பாருங்கள், மார்ஜின் வந்து 389 இருக்குது. மீதி எல்லாத்தையுமே வந்து அது லிக்விடேஷன் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிடுச்சு. நம்ம மார்க்கெட்லேயும் க்ளோஸ் பண்ணலாம், லிமிட்லேயும் க்ளோஸ் பண்ணலாம். பட் நம்ம ஆல்ரெடி டேக் ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது பாருங்கள், ஓப்பன் ஆர்டர்ஸ்னு இருக்குல்ல பொசிஷன் பக்கத்தில் இருக்க டேப்பில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளை செட் பண்ண டேக் ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும் இன்னும் இருக்கும். மார்க்கெட்டில் இருக்க ரெண்டுமே, ஏன்னா நம்ம வந்து செட் பண்ணது மார்க்கெட் ஆர்டர். நம்ம வந்து 11,300 வந்து டேக் ப்ராஃபிட்டும் 11,360 வந்து ஸ்டாப் லாஸும் வச்சுருக்கோம். ஸோ பொசிஷனுக்கு வரேன். பாருங்கள், $2.4 ஆல்ரெடி P&L காட்டுது. இந்த வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும், ட்ரிகர் ஆகணும் நம்மளோட டேக் ப்ராஃபிட். அதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டுறேன், ஏன்னா அடுத்த டைப் ஆஃப் லிமிட் ஆர்டர் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் லிமிட்லேயே க்ளோஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பாருங்கள், நான் லிமிட்டில் வந்து என்ன கரண்ட் ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு செட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக மார்க்கெட் ஆர்டர் தான் கன்சிடர் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ட்ரிகர் ஆனால் அது லிமிட் ஆர்டர். நீங்கள் செட் பண்ணும் போதே ட்ரிகர் ஆச்சுன்னா அது வந்து மார்க்கெட் ஆர்டர் தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரேட் ஹிஸ்ட்ரிக்கு போவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனது. ப்ராஃபிட் பாருங்கள், $2.6 ப்ராஃபிட்டில் காட்டுது. ஓகேங்களா, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஃபீ பாருங்கள், மார்க்கெட்டுங்கிறதுனால நம்மளுக்கு இது பாருங்கள், ரெண்டுமே உங்களுக்கு 2.3 ஃபீ. நம்ம ஒன்று லிமிட்டில் தானே க்ளோஸ் பண்ணோம். பட் அதுவும் பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் ஃபீ தான் எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம இருந்த கரண்ட் ப்ரைஸ்லேயே க்ளோஸ் பண்ணோம் லிமிட்டில். ஸோ தட் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் மார்க்கெட் ஆர்டர். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிமிட் ஆர்டர் காட்டுறேன். இதில் கிராஸ் லிவரேஜ் வச்சு மார்க்கெட் ஆர்டர் நம்ம ட்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐசோலேட்டடில் லிமிட் ஆர்டரை வந்து வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராஸ்லேருந்து ஐசோலேட்டட் மாற்றிடுறேன். அதுக்கப்புறமேலு பர்சன்டேஜ் ஆஃப் லெவரேஜை வந்து நான் 15xக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா 20x அதிகம் தான். ஸோ 15x நான் வச்சுக்கிறேன். லிமிட்டில் நம்ம ப்ரைஸையும் செட் பண்ணணும். ஸோ வந்து எந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மார்ஜினும் செட் பண்ணிடலாம். ஸோ மார்ஜினும் செட் பண்ணிட்டேன் 25%. டேக் ப்ராஃபிட் தேவையில்லை, ஏன்னா நம்ம போன ஆர்டரில் பார்த்தோம்ல. ஸோ இதில் டேக் ப்ராஃபிட் நம்ம பார்க்க வேணாம், டேரெக்டாக லிமிட்லேயே க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். லிமிட்லேயே ஓப்பன் பண்ணுறோம், லிமிட்லேயே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ செல் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆர்டரில் வந்துடுச்சு. ஆர்டர் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. எக்ஸிக்யூட் ஆன உடனே உங்களுக்கு பொசிஷனில் காட்டும். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் ஆர்டரில் பார்த்துட்டே இருக்கலாம். பாருங்கள், எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பொசிஷனில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே பாருங்கள், என்ட்ரி நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் காட்டுது P&L. இப்போ பாருங்கள், ஐசோலேட்டட் காட்டுது மார்ஜின். நம்ம எடுத்த $143 வந்து மார்ஜின் இருக்குது. மீதி பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 433 இருக்குது. பாருங்கள், லிக்விடேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்னையோட. ஏன்னா இது வந்து ஐசோலேட்டட் ப்ளஸ் நம்ம வந்து கம்மி லெவரேஜ் எடுத்தே கம்மியாக தான் காட்டுது லிக்விடேஷன் ப்ரைஸ். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 11,329 இருக்குது. நாம் வந்து இப்போ ஒரு லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணணும். ஸோ வந்து லிமிட்டில் நான் 11,315 செட் பண்ணுறேன். 11,315 எக்ஸிக்யூட் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். நான் லிமிட்டை செட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் செக்ஷனில் கேல்குலேட்டர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். 15x லெவரேஜ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 15x செட் பண்ணிடுறேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 11,331. எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 11,315. இப்போ தான் செட் பண்ணோம் லிமிட்டில். குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கீழே காட்டுச்சு 0.19 BTCயில். ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணுறேன். ஓகே, ஷார்ட் ஆர்டர். ஸோ ஷார்ட் செலக்ட் பண்ணிட்டு கேல்குலேட் பண்ணுறேன். $3 ப்ராஃபிட் நம்மளுக்கு அங்கே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள், வந்துட்டோம் பக்கத்தில்.
எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் லிமிட் ஆர்டர். நம்ம லிமிட்லேயே வச்சு லிமிட்லேயே க்ளோஸ் பண்ணோம். பாருங்கள் ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் நான் அப்டேட் ஆகலை. ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 3.04 USDT காட்டுது. ஃபீ பாருங்கள் 0.4 0.4 ரெண்டுமே லிமிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு 2.2 USDT. இங்கே பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டல் பேலன்ஸ் வந்து 578.96 USDT காட்டுது. ஸோ லிமிட் ஆர்டரும் பார்த்தாச்சு. மார்க்கெட் அண்ட் லிமிட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃபைனலாக உங்களுக்கு இன்னும் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். இதில் தயவுசெய்து லெவரேஜை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்கள் ஹோல் ஃபண்ட்ஸுமே லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே லெவரேஜ் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பேர் செலெக்ஷனில் அந்த ட்ராப் டவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் இருக்குல்ல, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணுற பேரை ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஷார்ட்கட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதை ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நீங்கள் மாற தேவையில்லை. ஈஸியாக ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு நீங்கள் மேலே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாருங்கள் ஒரு 4 ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒன்றுலேருந்து நான் ஒன்றுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அதோட மார்க்கெட் வந்து எனக்கு லோட் ஆகிடும். இப்போ நான் BTC கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற BNBயை கிளிக் பண்ணுறேன். ஈத்தேரியம் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் மார்க்கெட் எனக்கு டக்குன்னு மாறுது. நான் எதில் வேணாலும் ஆர்டர் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஷார்ட்கட். இன்னொரு பிகினர் அட்வைஸ் நான் தந்தே ஆகணும். சில பேர் ஷார்ட்லேயே இருப்பாங்க, லாங் போகவே மாட்டாங்க. சில பேர் லாங் பண்ணுவாங்க ஆனால் ஷார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு பழகிடும். அதுக்கு ஒரு நல்ல வழி நான் சொல்கிறேன். அது மாதிரியே ஆகணும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப கம்மி அமௌண்ட், ஒரு $1 $5 அந்த மாதிரி ஒரு லோ லெவரேஜில் வச்சு சும்மா ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. லாங்கும் சரி ஷார்ட்டும் சரி. நீங்கள் லாங் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா ஷார்ட் பண்ணுறதை கற்றுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் நீங்கள் சூஸ் பண்ண சைடே போயிட்டுருக்காது. ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஆல்சோ நீங்கள் எவ்வளோ அதிக ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அவ்வளோ நல்ல ட்ரேடராக நீங்கள் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எப்பயுமே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பேப்பர் ட்ரேடிங் பதிலாக இந்த மாதிரி $1 வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிக ட்ரேட் பண்ண தான் உங்களுக்கு மார்க்கெட்டும் பழகும். உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸை சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதிகமாக பாதிக்காது. ஏன்னா நீங்கள் கம்மி அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணவே போகிறதில்ல. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பைனான்ஸ் மொபைல் ஆப்பில் எப்படி ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நான் காமிச்சிடுறேன். அது பண்ணால் டோட்டலாக கவர் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ உங்களோட பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். நான் என்னோடய மொபைலில் பைனான்ஸ் ஆப் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் கீழே 4th டேப்பாக இருக்கும் நேவிகேஷனில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் டேப். இங்கே தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் அதே மாதிரி USDTM மேலே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து காயின் M இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ USDTM செலக்ட் பண்ணிட்டோம். சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர்ஸ்லாம் இருக்கும். இதில் நீங்கள் பேர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க ட்ராப் டவுன் வந்து ஐசோலேட்டட் அண்ட் கிராஸ் லெவரேஜ் எடுக்கிறது. அதுக்கும் பக்கத்தில் இருக்க ட்ராப் டவுன் வந்து லெவரேஜ் செட் பண்ணுறது. இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து எவ்வளோ செட் பண்ணலாம், ஒரு 10 செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மேலே இருக்க செகண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடில். ஸோ அதில் அதே மாதிரி நான் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ ஃபண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸில் ஃபண்ட்ஸ் காட்டுது. நான் ஒரு மார்க்கெட் ஆர்டர் செட் பண்ணுறேன். 0.121 BTC ஈக்குவலண்ட்டுக்கு ஆர்டர் செட் பண்ணுறேன். செல் கிளிக் பண்ண போகிறேன். இது மார்க்கெட் ஆர்டருங்கிறதுனால நான் செல்லு கிளிக் பண்ண உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். பாருங்கள் ஓப்பன் ஆர்டரில் காட்டல, பொசிஷன்ஸில் காட்டுது. அதே தான் நீங்கள் இங்கே வந்து லெவரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஐசோலேட்டடில் வச்சுருக்கோம். நம்ம மார்ஜின் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லெவரேஜை மாற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பட்டன். செகண்ட் பட்டன் வந்து ஸ்டாப் லாஸ். நம்ம அங்கே பார்த்ததே தான். லிமிட்லேயும் வச்சுக்கலாம், நீங்கள் மார்க்கெட்லேயும் க்ளோஸ் பண்ணலாம் ஸ்டாப் லாஸை. ஸோ அது லாஸ்ட்டாக இருக்கிறது க்ளோஸ் பொசிஷன். இதில் பாருங்கள் உங்களுக்கு கீழே எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் காட்டும். நான் லிமிட்டில் வச்சு 11,362ன்னு வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் வந்து 1.96 கன்ஃபார்ம் பண்ணுறேன். செட் ஆகிடுச்சு. இப்போது இது க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் காமிச்சிச்சோ அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துடும் ஃபீக்கு அப்புறம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் லிமிட்டில் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் அதிக ஃபீ போகும், லிமிட்டு கொஞ்சம் கம்மியாக போகும். இப்போ ஓப்பன் ஆர்டரில் பாருங்கள் காட்டுது. இப்போ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். வெயிட் பண்ணலாம். ரீச் ஆக போகுது. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று நம்மளுக்கு பாருங்கள் பேலன்ஸ் அப்டேட் ஆகலை. ஸோ நான் இன்னொரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ டோட்டலாக கவர் பண்ணிட்டோம். இதுதான் மொபைல் ஆப்பில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு எவ்ரி வீக் 2 வீடியோவாக நான் போடுறேன். தேங்க்யூ. See you next week.